இயேசுவிலும் அன்னை கன்னிமரியாவிலும் அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனை பற்றியும் இறைவனுடைய திட்டத்தை பற்றியும் நமக்கு பல நேரங்களில் பேசக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய நற்செய்தியில் எலிசபெத்து 5 மாத காலம் பிறருடைய கண்ணில் படாமல் மறைவா இருந்தா என்பதை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். விவிலியத்தில் 5 மாதங்கள் என்பது கடவுள் புதிய ஒரு வாழ்வை, புதிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கால அளவாக இருக்கிறது. எப்படி சபை உரையாளர் இறப்புக்கு ஒரு காலம், பிறப்புக்கு ஒரு காலம் என்று சொல்கிறாரோ, அதே போன்று கடவுள் அருளுக்கும் மனமாற்றத்திற்கும் புதிய வாழ்விற்கும் ஒரு சில காலங்களை வகுத்து வைத்திருக்கிறார். நம்ம தொடக்க நூல் புத்தகத்தில் வாசித்தோம் அப்படின்னா, நோவாவின் காலத்தில் பூமியை வெள்ளம் சூழ்ந்திருந்தது. கிட்டத்தட்ட 150 நாட்கள் வெள்ளம் சூழ்ந்திருந்தது, 5 மாதங்கள். அந்த வெள்ளம் சூழ்ந்திருந்த பொழுது பழைய உலகம் முழுமையாக அழிக்கப்பட்டு புதிய உலகம் புத்துயிரோடு உருவாக்கப்பட்டது கடவுளால். இரண்டாவது, இன்றைய நற்செய்தியில் வருகின்றவாறு எலிசபெத்து 5 மாத காலம் பிறருடைய கண்களில் படாதவாறு மறைந்திருந்தார். இந்த மறைந்திருந்த காலங்களில் திருமுழுக்கு யோவான் மனிதர்களுடைய கண்களில் படாதவாறு அவர் எலிசபெத்தினுடைய வயிற்றில் உரு பெறுகிறார். ஆனால் அவர் கடவுளுடைய கண்களின் முன்பாக வளர்ந்து கொண்டிருந்தார். அதைத்தான் திருப்பாடல் 139 சொல்லும், உம் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன என்று. மூன்றாவது, திருவெளிப்பாட்டில் 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், கடவுள் இந்த உலகத்தின் மீது துன்பத்தை கொடுப்பதற்கு 5 மாத காலம் அனுமதி அளிக்கிறார். அந்த 5 மாத காலம் துன்பம் நிறைவேறிய பிறகு மகிழ்ச்சியை மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இங்கே தான் நாம் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கின்றால், கடவுள் ஒவ்வொருவருக்கும் அல்லது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காலத்தை குறித்து வைத்து அவர் புதிய வாழ்வையும் புதிய பாதையையும் மனிதர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். இங்கே என்ன குழப்பம் வருது அப்படின்னா, நாம் கடவுளோடு இணைந்து அனைத்தையும் செய்து விடுவோம். ஆனால் நாம் செய்த செயல்களுக்கு உரிய காலத்தில் பயன் கிடைக்காத பொழுது நாம் என்ன செய்வோம்? கடவுள் முன்பாக என்னுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை என்று தான் நாம் கடவுளின் முன்பாக புலம்புவோம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, அகுஸ்தினார் மிகப்பெரிய புனிதர் திருச்சபையில். ஆனால் அவரே கன்ஃபெஷன் அப்படிங்கிற புத்தகத்தில் வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள், வாசிப்பதற்கு அழகாக இருக்கும். 59வது பக்கத்தில் அவர் புலம்புறார் கடவுளை பார்த்து, கடவுளே, உலக செல்வங்களின் மீது ஆசையை விட்டுவிட்டு உம்முடைய அன்பால் நான் பற்றி எறிந்தேனே, பிறகு எனக்கு என்ன நடக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லையே, நீர் என்ன செய்கின்றீர் என்று அவர் கடவுளை நோக்கி புலம்புகிறார். புனிதராகி அவரே கடவுளை நோக்கி புலம்புகிறார் அப்படின்னா, மனிதராகிய நாம் எம்மாத்திரம்? கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கின்றார். அந்த காலத்தினுடைய நிறைவில் நாம் எதிர்பார்ப்பதை விட மகிழ்ச்சியான ஒன்றை கடவுள் நமக்கு முன்பாக தோன்றச் செய்கிறார். எலிசபெத்து குழந்தை பேறு அற்றவராக அவமானத்தோடு பிறருடைய கண்களுக்கு முன்பாக இருந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. இருப்பினும் அவர் மறைவாயிருந்த காலத்தில், குறிக்கப்பட்டிருந்த காலத்திற்கு பிறகு திருமுழுக்கு யோவான் தோன்றிய பிறகு இயேசுவே திருமுழுக்கு யோவானுக்கு சான்று பகர்கிறார், மனிதராக பிறந்தவர்களுள் சிறந்தவர் எவரும் இல்லை திருமுழுக்கு யோவானை போன்று என்று சான்று பகர்கிறார். ஆக எலிசபெத்து குறித்த காலத்திற்கு பிறகு தன்னுடைய மகனின் மூலமாக அவர் மகிமையை நோக்கி உயர்த்தப்படுகின்ற ஒரு பெண்ணாக தான் எலிசபெத்து காட்சியளிக்கிறார். அன்புக்குரியவர்கள், எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நாம் ஒரு திட்டத்தை தீட்டி இருந்தாலும், கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை தீட்டி அதனுடைய காலம் வரும் வரையிலும் நம்முடைய கண்களிலிருந்து சிலவற்றை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அது நமக்கு மகிமையையும் மாட்சியையும் பெருமையையும் தரக்கூடியது என்ற விசுவாசத்தை எப்பொழுதும் நம்முடைய மனதில் பதித்து வைத்துக் கொள்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.